நீங்க சப்ளிமெண்ட்ரியில காலமே போல ஒரு பாட்டு ஒன்று பார்க்கலாம். காலமே இனிமேல் காலமே போல ஒரு பாட்டை நிறைய சொல்றேன். ஏன்னா இதுல நம்ம வந்து அது நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம், அதுதான் எல்லாரும் விரும்பி கேட்டீங்க. ஆனா அது வேற ஏதோ போனதுனால இது அப்படியே அது விட்டு போச்சு. இனிமே காலமே புலவர் நிறைய சொல்றேன் நான். அது எனக்கும் நிறைய தெரியும். காலமே புலவரோட இதெல்லாம் நிறைய தெரியும். சொல்றேன் நான் காலமே புலவர் இதெல்லாம் சொல்றேன். அது மாதிரி காலமே புலவர் ஒரு தரம் சிதம்பரம் போயிருந்தப்ப நடராஜர் வந்து ஊர்வலம் வெளியில உற்சவம் நடராஜர் இதுல வச்சு தேர்ல வச்சு வெளியில ஊர்வலம் கொண்டு வராங்க. ராஜா மாதிரி வேஷம் போட்டுன்னு. ஆனா அவர் இல்ல ராஜா மாதிரி இல்ல, அவர் வந்து பிச்சாண்டார் வேஷம். பிச்சை எடுக்கிறதுக்கு போற மாதிரி வேஷம். அது இப்போ எடுத்து வச்சு அவரை வந்து வெளியில கொண்டு வராங்க. திருவீதிக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது பெரிய தேர் வச்சு அது மேல ராஜா மாதிரி கம்பீரமா உட்காந்துட்டு கையில ஓடு வச்சுன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துட்டான். இவருக்கு காலவேப்புலவருக்கு. அப்ப அவரை பார்த்து சிவனை பார்த்து அப்ப அவங்கெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு சிவனை பார்த்து பெருமாளை பார்த்து பாடுறதெல்லாம் அந்த பெரிய புலவர்கள் நல்ல ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நேரம் பேசுவாங்க அவர்கிட்ட. இல்ல நான் கூப்பிட்டேன், நான் சொன்னேன் உங்கள்கிட்ட எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு சொன்னேன், செஞ்சு கொடுக்கவே இல்லை, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. அது மாதிரி கிருஷ்ணன் வந்து ஒரு பாட்டி ஒத்தி, அந்த பாட்டி பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, வந்து இல்லை இன்னொரு பாட்டி வந்து கிருஷ்ணனுக்கு வந்து மழை காலத்துல சீதாப்பழம் கொடுக்க மாட்டாங்களாம். சீதாப்பழம் கொடுக்க மாட்டானே, கொடுக்கறதில்லை, படத்துக்கு நைவேத்தியமே பண்ண மாட்டாங்களாம். இதை சாப்பிட்டா உனக்கு ஜலதோஷம் வந்துடும், அப்புறம் உனக்கு சளி ஆயிடுச்சு, யாருக்கு அடுத்த அவசரப்படுறது, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா கட்டுப்பாடா இரு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த காலத்துல இந்த மழை சீசன்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வளம். அது மாதிரி அப்படியே நேராகவே பேசுவாங்க, அவங்க திட்டுவாங்க, உனக்கு என்ன புத்தி இல்லை, சொன்னா கேட்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஈஸ்வரன் கிட்ட பேசுறாரு, நம்ம காலமே உழவு பேசுறாரு. அது அந்த பாட்டை அதை நீ இது வரைக்கும் நீங்க மனசுல வச்சுங்க. அவர் என்ன பேசுறாருன்றதை கவனிங்க. நச்சரமும் பூண்டதில்லை நாகரே, தேவரீர் பிச்சை எடுத்து உண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலம் ஏன், குஞ்சரம் ஏன், கார்கடல் போலே முழங்கும் மேளம் ஏன், ராஜாங்கம் தான் ஏன். இது வந்து இவர் பாடின பாட்டு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ போறது பிச்சை எடுக்க போற, வெளியில பிச்சாண்டார் வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு. அன்னைக்கு ஒவ்வொரு வீதி குழா வரும்போது அந்த வேஷம் தான் பிச்சாண்டார் வேஷம். பிச்சை எடுக்கிறதுக்கு வேஷம் போட்டுருக்க. ஆனா உனக்கு என்ன தேரு, உனக்கு இது அதை தான் சொல்றாருங்க. நச்சு பாம்பினை அணிகலனாக அணிந்து தில்லை மதியில் நடனமாடுது சிவபெருமானே அப்படின்றது. நச்சரமும் பூண்டதில்லை நாரதரே, அந்த அதை அணிந்துட்டு பாடுறே. அதை வந்து என்ன சொல்றாரு அடுத்தது, நாங்கள் பிச்சை, அதான் தேவரியில் பிச்சை எடுத்து உண்ண புறப்பட்டோம். நீங்க பிச்சை எடுத்து போறது என்னமோ பிச்சை எடுக்கிறதுக்கு போறீங்க. ஆனா எப்படி தேர் மேல ஊரை இது கூட்டிட்டு நீ பாட்டுக்கு நடந்து போக வேண்டியதானே, அப்படியே பிச்சை எடுத்துட்டு ஓட்டை எடுத்துட்டு. உனக்கு என்ன தேர் வேண்டி கிடக்கு, உனக்கு என்ன கழுத்துல பாம்பு வேண்டி இருக்கு, அதான் நச்சரம் போட்டதில்லை நான் பாம்பு இதுக்கு கழுத்துல போட்டுருக்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலன்றது வந்து எக்காலன்றது வந்து அந்த தேர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இது ஊதுவாங்க. அது வந்து எக்காலன்றது வேற, இந்த நம்ம கொம்பு ஊதுறது இல்லை, அது எக்காலம்னு ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. அந்த 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 இது அந்த எக்காலம் ஊதுவாங்க. அதை சொல்றாரு, எக்காலம் வந்து அவங்களுக்கு எதுக்கு முன்னாடி எதுக்கு எக்காலம் ஊதின்னு போறான், நீ பிச்சை எடுக்க போறது. அது மாதிரி முன்னாடி யானை வேற போறது, நீ பிச்சை எடுக்க போறதுக்கு உனக்கு முன்னாடி யானை உன்னை கூட்டு போகணுமா, உனக்கு வழி நடத்தி கூட்டு போகணுமா, நீ போறது பிச்சை எடுக்கிறதுக்கு. அதை அழகா சொல்றாரு. அதுதான் யானை போறது, காலம் ஏன், உச்சிதமாம் காலம் ஏன், குஞ்சரம் ஏன், குஞ்சரம்னா யானை, கார்கடல் போலே முழங்கும் மேளம் ஏன். அதாவது அந்த மேளம் வந்து அவங்க அடிக்கிற மூலம் வந்து, நீங்க மழை காலத்துல வந்து மழை கடல்ல பெய்யும் போது நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும், கடலுக்குள்ள போகும்போது மழை பெய்யணும். கடல்ல மழை பெய்யும் போது நீங்க கேட்டீங்கன்னா அந்த சத்தம் அடாடா அப்படியே நம்மளால வேற எந்த சத்தமும் இருக்காது, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஜோன்னு பெஞ்சுதுன்றாங்க. அந்த ஜோன்றது வந்து நம்ம பூமியில கேட்கறத போல 10 பங்கு கேட்கும் கடல்ல. ஏன்னா தண்ணி தரையில வந்து மழை நீர் துளி விழும்போது, தரையில விழும்போது உங்களுக்கு சவுண்டு வராது, தரையில படும்போது சவுண்டு வராது. ஆனா தண்ணியில படும்போது பலக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நீர்த்துளி வந்து கடல்ல தண்ணியில விழும்போது எப்படி இருக்கும் சவுண்டு, பயங்கர இறைச்சலா இருக்கும். அதை தான் சொல்றாரு இந்த இடத்துல. கார்கடல் போல முழங்கும் மேளம் ஏன், கடல்ல மழை பெய்யற மாதிரி ஒரு கொட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு மூலம் வேற இருக்கு. ராஜாங்கம் ஏன், இது எதுக்கு இத்தனை பேர் புட சூழல் இவ்வளவு பேர், ராஜாங்கன்றது என்னன்னா ஆட்சி செய்யறதுக்கு போற மாதிரி
பெரிய தேர், அது மேல ஒரு இது, அதுல உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, சுத்தி பெரிய ஆளுங்க, படை, லைட்டு, டியூப் லைட்டு, ஒரு ஆரத்தி எல்லாம், மிகப்பெரிய படை, முன்னாடி மோளம் கொட்டிட்டு எக்காலம் கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட்டு போறாங்க, தெருவில் கூட்டு போயிருக்காங்க. எதுக்கு போற நீ? என்ன பிச்சை வேஷம் போட்டுருக்க? பிச்சை எடுக்க போற? பிச்சை எடுக்க போறதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளவு பந்தான்னு கேக்குறாரு. அதான் அவங்களோட பாணி அது. அதெல்லாம் போய் சொல்லிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அவங்க. அதான் சொல்றாரு இந்த இடத்துல. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. நச்சரமும் பூண்டதில்லை நாரதரே, நச்சரமும் பூண்டதில்லை நாதரே, நச்சரமும் பூண்டதில்லை நாதரே, தேவரில் பிச்சை எடுத்து உண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலம் ஏன். அதான் அந்த காலம்ன்ற அந்த ஊதுறது ஊதுறது கொம்பு மாதிரி நீளமா அப்படி முன்னாடி வளைஞ்சு மேல தூக்கிட்டு இருக்கும். காலம் ஏன், குஞ்சரம் ஏன், உனக்கு முன்னாடி யானை இருக்கு, நீ பிச்சை எடுக்க போறதுக்கு உனக்கு முன்னாடி யானை போகணுமா என்ன? கார்கடல் போலே முழங்கும் மேளம் ஏன், அந்த கடல் சத்தம் மாதிரி ஒரு மேளம், ஏகப்பட்ட மேளம் அடிக்கிற மேளத்தோட சவுண்டு, கடல்ல மழை பெய்யறப்ப வர்ற மாதிரி ஒரு சவுண்டு, கடல்ல இப்போ ஒரு சவுண்டு. ராஜாங்கம் தான் ஏன், உன்னை சுத்தி இத்தனை பேரு, உனக்கு ஒரு இது பந்தா பரிவட்டம், உனக்கு தேரு, உனக்கு முன்னாடி லைட்டு, பெரிய அலங்கார வளைவு, உனக்கு கூட்டு போறதுக்கு, உனக்கு மாலை மரியாதை எல்லாம், ஆரத்தி எல்லாம் எதுக்கு? நீ போறது பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு இதெல்லாம் கேட்குற? அழகான பாட்டு இது. இது வந்து அவரை பார்த்த உடனே சிரிப்பு வந்துட்டான். நம்மளாம் வந்து நம்ம பார்க்கறது ஈஸ்வரன் தான் பார்ப்போம். அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு அவர் கூட ஒரு மனுஷன் ஒரு எதிர நிற்கிற மாதிரி தான் அவங்களாம் பார்ப்பாங்க. அவங்க அது மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தா பெரிய தேரு, பெரிய ஏகப்பட்ட தடப்படான அமக்கலமான வீதிக்குள்ள ஈஸ்வரனோட வேஷம் என்னன்னா பிச்சாண்டார் வேஷம், பிச்சை எடுக்கிற வேஷம், பிச்சை எடுக்கிறதுக்கு போற வேஷம். அந்த வேஷம் வந்து சிதம்பரத்துல உலா வருது. அதை பார்த்த உடனேதான் இவருக்கு வந்து சிரிப்பு. பார்த்திய பிச்சை எடுக்கிறது வேஷம் என்னமோ பிச்சை எடுக்கிறது, போறது என்னமோ ஊறப்பட்ட பந்தா. இதை பார்த்துட்டு அவர் அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. தேங்க்யூ. இது மாதிரி இனிமே காலவேப்பில் ஒரு பாட்டை சொல்றேன். தேங்க்யூ. கொஞ்சம் ஓரளவு காலவேப்பில் ஒரே பாட்டை சொல்றேன், ட்ரை பண்ணேன். தேங்க்யூ.